அங்க பாருமா, அங்க பாருமா. வணக்கம். இன்று காலை ராமசுப்பு ஹாலில் எங்களோட மகளிர் தினம் நடக்க உள்ளது. தாயின்மடி சமூக நல அறக்கட்டளை மற்றும் சிகரம் தொடு பெண்கள் இணைந்து நடத்தும் இம்மகளிர் தின விழாவில் நிறைய பெண் தொழில் முனைவர்கள், டீச்சர்ஸ், ட்ரைனர்ஸ், இந்த மாதிரி நிறைய கேட்டகரி உமன்ஸ்க்கு விருது கொடுக்க உள்ளோம். நீங்கள் அனைவரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிகரம் தொடில் இந்த சகோதரி ஒரு அவார்டு வாங்க போகிறாங்க இன்றைக்கி. இவங்களோட நேம் எங்கேருந்து வராங்க அப்படின்னு சொல்லி இவங்கள்ட்டே நம்ம கேட்டலாம். சொல்லுங்கள், உங்கள் பேர்? வணக்கம், என் பேர் ஜெயந்தி. நான் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன். நான் எங்கள் ஊரில் சின்னதாக ஒரு ஷாப் வச்சுருக்கேன். டெய்லரிங், ஆப்டிக்கல், அப்புறம் ஜவுளி, ஜெராக்ஸ், இந்த மாதிரி சின்னதாக வச்சுருக்கேன். எங்கள் வீட்டுக்காரங்க கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. ஆனாலும் நான் அடுத்தவங்க கிட்டே போய் நிற்கக்கூடாது, சொந்த காலில் நிற்கணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு சின்ன சின்ன லோன் வாங்கி வச்சுருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறது எனக்கு என்னோடய ஏம். என்னை வசதி இல்லை, ஆனாலும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே மதுரையில் முத்துலட்சுமி மேம்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க எனக்கு பழக்கம். அவங்க ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால, நீ நிறைய பண்ணுறப்பா, நீ வெளியில் தெரியணும், வா, ஃபஸ்ட் டைமு நீ இது வரைக்கும் இங்கே நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நீ இப்போ எனக்கு பழக்கனால ஃபஸ்ட் டைம் உன்னை கூப்பிட்றேன், நீங்கள் வா, வரணும், வருஷம் வாங்கணும், நான் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருப்பேன்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. கண்டிப்பாக ஒரு அருமையான வார்த்தை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, எல்லாருமே ஹெல்ப்பாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. எங்கள் சிகரத்தோட நோக்கமே இன்றைக்கி பெண் தொழில் முனைவோர்கள் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது எல்லாமே ஒரு வட்டத்துக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இவங்க டெய்லர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம வெளி வட்டத்துக்கு கொண்டு வரணும். அப்படிங்கிறப்ப நம்ம இந்த மாதிரி சிகரத்தோடு நிறையா இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவங்களுக்கு இந்த சிகரத்தோடில் கிடச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட பிஸ்னஸ் வளர்கிறதுக்கு நம்ம சிகரத்தோடு மூலமாக இவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ எங்களோட சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். ஓகே, சின்ன கதை சொல்லலாமா? தாராளமாக சொல்லுங்கள். அதாவது ஒருத்தங்க செவுத்தில் ஆணி அடிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். ஃபஸ்ட்டு ஒரு ஆணி அடித்தாங்களாம், ஒரு அடியிலே வளைஞ்சிட்டான். ரெண்டாவது ஒரு ஆணி அடிக்கிறப்போ அது ஒரு 2 அடியிலே வளைஞ்சிட்டான். இப்படி 2-3 ஆணி அடைகிறப்போ லைட்டாக அடிக்கிறதுக்குள்ளே வளைஞ்சிருச்சான். ஆனால் ஒரு ஆணி எவ்வளோ அடித்தாலும் அப்படி ஸ்ட்ராங்காக செவுத்தில் நின்றுச்சான். அப்போ பக்கத்தில் அந்த வளைஞ்ச ஆணியெல்லாம் சொல்லிச்சான், எங்களெல்லாம் ஒரு அடி அடிக்கும் போதே நாங்கள் வளைஞ்சிட்டோம், அதனால் விட்டுட்டாங்க, நீ எவ்வளோ அடித்தாலும் தாங்குற, அதனால தான் உன்னை திரும்ப திரும்ப அடிக்கிறாங்க அப்படின்னாங்களாம். அப்படின்னு சொல்லும்போது அது அது காதில் வாங்கிக்காமல் திரும்பவும் எவ்வளோ அடினாலும் வாங்கிட்டு இருந்ததான். கொஞ்ச நேரத்தில் என்னாச்சுன்னா, அந்த அடி வாங்கின ஆணி தான் செவுத்தில் கம்பீரமாக நின்றுச்சான். அதில் தான் ஃபோட்டோ மாட்டி அழகு பார்த்தாங்களாம். வளைஞ்ச ஆணியை பிடுங்கி குப்பையில் போட்டாங்களாம். அதே மாதிரி நிறைய பெண்களுக்குள்ளே சாதிக்கணுங்கிற எண்ணம் நிறைய இருக்கும். ஆனால் வீட்டில் குடும்பத்தில் வீட்டில் ஏதாவது சொன்னாங்கன்னா, எதுக்கு குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள், லைஃப் ஏதாவது கெட்டுருமோன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே முடங்கிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது, வெளியில் வரணும். எனக்கு சுத்தியலால் அடிக்கல, பாறாங்களே தூக்கி கூட என் தலையில் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நகட்டிட்டு நான் இங்கே நிற்கிறேன். இன்னும் பண்ணுவேன்னு சந்தோஷம். உண்மையிலேயே நம்ம கடந்து வர பாதையில் நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணி வரப்போ கண்டிப்பாக அதில் நம்மளுக்கு ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கும் உண்டான ஒரு வெற்றி பாதையை நீங்கள் கண்டிப்பாக அடைவீங்க. நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம சிகரம் தொடில் தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அவார்டு வாங்க போகிறீங்க. ஓகே மேம், உங்களோட டெய்லர் பிஸ்னஸ்க்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்கள் வளருங்க, வளர்ச்சி அடையணுங்கிறது சிகரம் தொட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிகரம் தொடில் இன்னொரு அருமையான சகோதரி. கண்டிப்பாக இவங்களோட தொழில் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க. அவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு தொழிலை தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இவங்கள பற்றியான டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ அவங்களோட கேட்க போகிறோம். மேம், உங்களோட பேர்? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம் மேம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா ஒரு பிஸ்னஸை அடுத்த லெவல் மூவ் பண்ணுறதுக்கு நம்ம சிகரம் தொடும் தாய்மொழிகட்டையோ ரொம்ப எஃபர்ட் போடுறாங்க. இன்றைக்கி நான் நேரில் பார்த்துட்டு இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. நான் இவ்வளோ லேடிஸை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னா இது சாதாரண விஷயமே கிடையாது. அண்டு என்னோடய பிஸ்னஸ் பற்றி சொல்லணுன்னா, எனக்கு என்னோடய ஹஸ்பண்ட் கார் பார்ட்ஸ் சம்மந்தப்பட்டமான தொழிலில் இருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நம்ம அதையே சர்வீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சஷ்டி கார் கேர்னு நம்ம மதுரை செல்லூரில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எல்லா கார் சர்வீஸுமே நம்ம மெக்கானிக்கல் வேலை, பாடி ஷாப் வேலை எல்லாமே பண்ணுறோம். இப்போ ஒரு சர்வீஸ் கஸ்டமர் வந்தாங்கன்னா, ஒரு ஜென்ஸ் இருந்தால் தான் நம்ம மெக்கானிக்கலுக்கு இதாக இருக்கும். அப்படி இல்லை, நம்ம ரேட்டு நம்ம எப்படி மித்த தொழிலெல்லாம் சிறந்து விளங்குறோமோ அது மாதிரி நம்மளால் எல்லா ஃபீல்டுலேயும் போக முடியும் அப்படின்றதுக்கு நான் என்னைய நான் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் நான் இப்போ கார் சர்வீஸுக்கு நான் என்னோடய ஓனாக தான் நான் பார்த்துட்ருக்கேன்.
இருக்கேன். என்னோடய பேக் போன் என் ஹஸ்பண்ட் இருந்தாலும் உங்களை மாதிரி நிறையா ஆக்டிவிட்டீஸ்லாம் நமக்கு பின்னாடி இருக்கிறதுனால தைரியமாக எடுத்து காலை வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்ம செல்லூரில் தான் இருக்குது. இந்த மதுரைக்குள்ளே நீங்கள் எங்கே உங்களோட கார் சர்வீஸுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப் எடுக்க சொன்னாலும் ஃப்ரீ தான். நமக்கு சர்வீஸ்க்கு இப்போ ஆஃபர்ஸ்லாம் வேறு நிறைய போயிட்டுருக்கு. முக்கியமாக நம்ம சிகரம் தொட்டிலேருந்து தாயின்மடியிலேருந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் நிறைய ஆஃபரோடு நாங்கள் வைப்போம். ரொம்ப உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி மேம். கண்டிப்பாக உங்களோட ஒர்க் ஷாப் வந்து நல்லா வளர்கிறதுக்கு வாழ்த்துக்கள். நீங்களே வந்துட்டு இந்த பிஸ்னஸை பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களோட சிகரம் தொடு மூலமாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ஓகே, தேங்க்யூ மேம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிகரம் தொடில் அருமையான ஒரு சகோதரியை நம்ம பார்க்க இருக்கிறோம். இவங்க பேர் ஆனி ஷாரோன். இவங்களோட ஒர்க் என்ன, இவங்களோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத இவங்களே வந்து உங்களோட ஷேர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க வந்து ஹேர் சம்மந்தமாகவும் நிறைய விஷயங்கள் உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேம், உங்களோட நேமு? ஹாய் மேம், ஐம் டாக்டர் ஆனி ஷாரன். பாசல் ஈஸ்தெட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளினிக்கு நான் வந்து அண்ணா பஸ் ஸ்டாண்ட் மதுரை கிட்ட வச்சுருக்கேன். ஸோ நான் என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, மேம் நீங்கள் ரெடி ஆகும்போது கண்ணாடி பார்க்கும்போது என்னெல்லாம் மேம் கவனிச்சிங்க? கண்டிப்பாக நம்மளோட முகத்தை பார்ப்போம், அப்புறம் நம்மளோட ஹேர் ஸ்டைல் பார்ப்போம், மேக்கப் பார்ப்போம், எல்லாத்தையும் பார்ப்போம் இல்லையா? அதே தான் மேம். ஸோ நம்ம எங்கே கிளம்புனாலுமே ஃபர்ஸ்ட் ஒரு 3 விஷயம் பார்ப்போம். என்னென்னா நம்மளோட ட்ரெஸ் நல்லா இருக்குதா அப்படின்ட்டு, அதுக்கேற்ற மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் போட்டிருக்கோமா, அதுக்கேற்ற மாதிரி டை பண்ணியிருப்போமா அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது மெயினாக நம்ம முகத்தில் எப்படி இருக்கோம், நல்லா பளபளன்னு இருக்கோமா, மேக்கப் போடுவோம், இல்லை அப்படின்னாலும் ஒரு பரு வந்துட்டால் கூட நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ இதுக்காக தான் மெயினாக நான் வந்துட்டு பார்த்துட்ருக்கேன். ஸோ நான் ஈஸ்தெட்டிக் ஃபிசிஷியன். ஸோ உங்களோட முகத்தில் ஒரு கருப்போ, இல்லை ஒரு மருவோ, இல்லைன்னா ஒரு பருவோ, இல்லை முடி கொட்டுறது மாதிரி எதுவாக இருந்துச்சுனாலும் என்ன அணுகலாம். நீங்கள் என்னோடய ஃபோன் நம்பர் 8608090629. இவங்க சொன்னதை கண்டிப்பாக எல்லோரும் நல்லா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முகம் அழகு கூட்டுறதுக்கு எவ்வளவோ நம்மளுக்கு காஸ்மெட்டிக்ஸ் வந்திருந்தாலும் நேச்சராக நம்மளுக்கு வர சில பிரச்சனைகள் முகத்தில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இன்றைக்கி வருது. ஒரு சின்ன கரும்புள்ளியாக இருக்கட்டும், ஒரு பருவாக இருக்கட்டும், சில பேருக்கு வந்து ஒரு பரு வந்து அப்படியே மருவாக மாறி அது ரொம்ப நாளாக வந்து இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அது போக நிறைய பிளாக்லாம் வந்து முகத்தில் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்களும் உங்களை அணுகலாம். கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக. மங்கு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் என்னை அணுகலாம். தேங்க்யூ. ஓகே. அது போக நீங்கள் ஹேர் சம்மந்தமாகவும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா? ஆமாம் மேம். பொடுகு தொல்லையாக இருந்தால் நான் பார்க்குறேன். முடி வந்து ரொம்ப கொட்டிகிட்டே இருக்கு, இல்லை முடி வந்து உடையுது. சில பெண்களுக்கு வந்துட்டு மாதவிடாய் டைமில், இல்லைனா வந்துட்டு வயசுக்கு வந்ததுக்கப்புறமா சின்ன பிள்ளைங்களுக்கு கூட முடி உடையும் ரொம்ப. ஸோ அந்த மாதிரி எல்லாமே நான் பார்த்துட்ருக்கேன். முடி நீளமாக வளரணும் அப்படின்னாலுமே நம்மக்கிட்ட வரலாம். உண்மையிலே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஹேர் வந்து எல்லாருக்கும் நல்லா வளரணும் அப்படிங்கிறது தான் எல்லோரோட ஆசையும், அதுவும் பெண்களோட ஆசையே அதுதான். ஸோ இவங்கள நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஹேர் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்களை உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. கண்டிப்பாக இவங்க வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் முகத்தில் இருக்கிற நிறைய ப்ராப்ளங்களையும் அவங்க வந்து உங்களுக்கு எல்லாமே சொல்லி டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணணுன்னா இவங்களோட ஃபோன் நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இவங்க மதுரையில் தான் இருக்காங்க. ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். என்னோடய ஃபோன் நம்பர் 2 ஃபோன் நம்பர் நான் சொல்கிறேன். 8525080906. இன்னொரு நம்பர் 8608090629. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு சினி ஆக்டர் அவங்கள வந்து பார்க்க போகிறோம். இவங்க எங்களோட சிகரம் தொடு பெண்கள் கொண்டாட்டத்தில் இன்றைக்கி இவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. இவங்கள பற்றியான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறதே நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். சாரோட பேர் வந்து கோபிநாத். இவங்க வந்து ஒரு திரைப்படங்களில் ஒரு நடிகராக இவங்க வந்துட்டு இப்போ வரைக்கும் வளர்ச்சியில் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டுடலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம், எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அதிகாலையில் வந்து இந்த தாயின்மடி அறக்கட்டளை இந்த இதில் வந்து விருது வழங்கும் விழாவில் வந்து நான் கலந்துருக்கேன். நானும் ஒரு ஆளாக வந்து தேர்ந்தெடுத்து இன்றைக்கி அவார்டு வாங்குறதுக்காக ஃபங்க்ஷனில் வந்திருக்கேன். ஸோ இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ இதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பை த வே என்னை பற்றி மேடமே சொல்லிட்டாங்க, நான் எதுவும் பெருசாக ஸோ இருந்தாலும் என்னோட நேம் கோபிநாத். நான் வந்து இங்கே சென்னையிலேருந்து வந்திருக்கேன். நான் ஒரு சினி ஆக்டர், சென்னையிலேயே இப்போ கலக்கி கொண்டிருக்கிற பிரபலமான சினிமா நடிகர் நான். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாருமே இந்த யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த அறக்கட்டளை தாயின்மடி அறக்கட்டளை இதுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி எல்லாருமே கைட் பண்ணுங்கள். ஸோ மென்மேலும் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து இதோடு இல்லாமல் மென்மேலும் நல்ல வளர்ச்சி அடைந்து இதை அதிக லெவலில் வந்து சிறப்பித்து விழா நடத்துமாறு கடவுளின் ஆசீர்வாதத்தால் கண்டிப்பாக நடக்கணும். ஸோ அதுதான் எங்களுடைய பரிபூர்ண ஆசைகள், நினைவுகள்.
ஸோ அதுக்கு எல்லாருமே நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம், நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றபடி விழா சிறப்பித்து போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் விழா ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி சார். உங்களோட பிக்சர் நீங்கள் என்னென்ன படத்தில் நடிச்சிருக்கீங்க? கண்டிப்பாக ஆக்சுவலாக வந்து இப்போ மேடம் சொன்ன மாதிரி வந்து நான் திரைப்படங்களில், நாடகத்தில் நிறைய படங்களில் நடிச்சிருக்கேன். ஸோ நான் நடித்த படங்கள் வந்து சென்ட்ரல், மகாராஜா, அப்புறம் அரண்மனை 4ல் பண்ணியிருக்கேன். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீரியலில் வந்துட்டு ரஞ்சிதமே சீரியல் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு செல்லமே, இது மாதிரி நிறைய நாடகங்கள், வெப் சீரிஸு, வேறு மாதிரி ஆஃபீஸ், இது மாதிரி வந்து ஆக்டர் தீபா மேம் கூட பண்ணியிருக்கேன். ஸோ அது போல் வந்துட்டு இவர் கூட சென்ட்ரல் மூவியில் வந்துட்டு ஆக்டர் விக்னேஷ், அவர் சின்ன பிரபலமான சின்ன திரை இது, அவர் கூட நான் ஆக்டரை பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய படங்களில் போலீஸ் கேரக்டரு, வில்லன் கேரக்டர், ரவுடி கேரக்டரு, நான் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திரைத்துறையில் வந்து நான் நடிக்காத கதாபாத்திரமே கிடையாது. எல்லா துறையிலையுமே கதாபாத்திரத்தில் நான் நடிச்சிருக்கேன். இன்றைக்கி வந்து என்னை தேர்ந்தெடுத்து என்ன ஒரு ஆளாக தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த 2026 வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நான் என்னுடைய நீண்ட நாள் கனவு லட்சியம் நிறைவேறிடுச்சு. ஸோ இதை தொடர்ந்து மக்களாகிய இதை பார்த்து கொண்டிருக்க மக்கள், நீங்கள் எல்லாருமே நேயர்கள், இது தொடர்ந்து மென்மேலும் நான் வளர்ச்சி அடைய எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. எனக்கு நிறைய படங்கள், திரைப்படங்களில் நடிக்கிறதுக்கு இன்னும் மென்மேலும் வாய்ப்புகள் வரணும். ஸோ மக்களாகிய நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எனக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த தாயின்மடி அறக்கட்டளை சார்புக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். உண்மையிலே உங்களை சந்தித்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நீங்களே இன்றைக்கி அவார்டு வாங்க போகிறீங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் மீண்டும் மீண்டும் வளர, நல்லா இன்னும் வந்து உங்கள் சினி ஃபீல்டில் நிறையா நேம்ஸ்லாம் வாங்குறதுக்கு, நிறைய விருதுகள் வாங்குறதுக்கு எங்களோட யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார். கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஓகே சார். நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம சிகரம் தொழில் ஒரு சகோதரர் ஒரு அருமையான ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இவங்களை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களோட நேமு, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் சார். என்னோடய பேர் வெற்றிவேலன். நான் அக்வா வீடெக்குன்ற டைமில் 20 இயர்ஸாக ஆர்ஓ, இன்வெர்டர் பேட்டரி, மஸ்கிட்டோ நெட்ஸு இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளோட ஆர்ஓ பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியல் எல்லாமே பண்ணுறோம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோ நெட்ஸ் பார்த்திங்கன்னா ஆல் டைப்ஸ் பண்ணுறோம். நம்ம பிளேட்டு டைப், வெல்க்ரோ டைப், எல்லா டைப்புமே, டோர் டைப் எல்லாமே பண்ணுறோம். கலைஞர் நூலகம் இருக்குல்ல நம்ம மதுரை, அதுக்கு நம்ம தான் கம்ப்ளீட்டாக மஸ்கிட்டோ நெட் போட்டு கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து மானாமதுரை இடைக்காட்டூர் சர்ச்சுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம தான் போட்டு கொடுத்துருக்கோம். நம்மகிட்ட மதுரையில் வந்து ஆனையூர், சிக்கந்தர் சாவடி, மேலூர், நத்தம் 4 பிரான்ச்சஸ் இருக்குது. நீங்கள் ஆர்ஓ, இன்வெர்டர் பேட்டரி, மஸ்கிட்டோ நெட் எதுவும் தேவைன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சார். உங்களுக்கு இப்போ நிறைய கொசு தொல்லைகள்லாம் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வலை அந்த மாதிரி ஏதாவது போடணும் அப்படின்னா சாரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லி உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சார். உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அருமையான சகோதரியை நம்ம பார்க்க போகிறோம். இவங்களும் இன்றைக்கி எங்கள் சிகரம் தொழில் ஒரு அவார்டு வாங்க போகிறாங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டுடலாம். வணக்கம்மா. வணக்கம். குட் மார்னிங். என் நேம் சங்கீதா. நாங்கள் ஜேஎஸ் ஆடியோ மதுரை டிஜேன்னு மதுரையில் வந்து ஆடியோஸ் அண்ட் டிஜே ஈவெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இங்கே அவார்டு கொடுக்க கூப்பிட்ருக்காங்க ஆண்டர்ப்ரனராக. ஸோ ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. மிக்க நன்றி சகோதரி. ஓகேக்கா. உங்களோட பிஸ்னஸ் வந்து மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். சிகரம் தொடு மூலமாகவும் தாயின்மடி அறக்கட்டளை மூலமாகவும் உங்களை நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மிக்க நன்றி. ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ. அந்த ஒரு 10 மினிட்ஸில் சொல்லவா, இதை எடுத்து வச்சுட்டு ஸ்டாலு, அதனால நேரம் இல்லை. இப்போ சீக்கிரம் சொல்லிடுறேன். வந்து அப்படியே போட்டுருவேன்.
சிகரம் தொடில் ஒரு ஸ்டால் வந்து போட்டிருக்காங்க. அவங்க ஹோம்மேடாகவே அவங்க வந்து கேக்லாம் வந்து பண்ணி கொடுக்குறாங்க, அதுவும் ப்ரௌனிலாம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வெரைட்டிஸாக பண்ணுற கேக் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸையும் அவங்களோட ஷேர் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு கேக்கு இந்த மாதிரி என்னென்ன டைப் அப்படிங்கிறதே நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு கேக் வேணும் அப்படின்னா நீங்கள் இவங்களை தொடர்பு கொள்ளலாம். இவங்கள நம்ம என்னென்ன இவங்க வந்து அந்த கேக்லாம் வெரைட்டிஸில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க மேம், உங்களோட நேமு? என் பேர் தேன்மொழி மேம். நான் ஊமச்சி குளத்துலேருந்து வரேன் மேம். நம்மளுடைய ஷாப் நேம் வந்து ஜேபி ஹோம் மேம். நம்ம வந்து நம்மளுடைய கான்செப்டே எல்லோரும் எல்லாமே பெற வேண்டும் மேம். அதாவது பெரிய பெரிய ஷாப்ஸில் ரொம்ப காஸ்ட்லியான கேக்ஸ்லாம் இருக்கலாம் மேம். அதெல்லாம் வந்து மினி ஆக்சராக நம்மள்ட்ட வந்து கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறோம் மேம். அதே மாதிரி ஹெல்த்தியாக டேஸ்டியாக கொடுக்குறதா மேம் என்னுடைய கான்செப்டே. எல்லாமே நம்மள்ட்ட வந்து மில்லட் வெரைட்டிஸ் இருக்குது மேம். இது வந்து இது வந்து கிளாசிக் ப்ரௌனி மேம். இது வந்து கவுனி அரிசியில் பண்ண ப்ரௌனி மேம். கவுனி அரிசியில் பண்ண மில்லட் ப்ரௌனி மேம். மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. இது வந்து வெறும் கவுனி அரிசி, சாக்லேட்ஸ், அவ்வளோதான் மேம். வெறும் நட்ஸ் போட்டுருக்கேன். ஓகே, சூப்பராக இருக்குது மேம். அடுத்து இது வந்து ட்ரிபிள் ஃப்ளேவர், 3 ஃப்ளேவருமே இருக்குது மேம். இது ரெட் வெல்வெட்டு, ஒயிட் சாக்லேட்டு, டார்க் சாக்லேட், இது 3மே சேர்ந்து ட்ரிபிள் ஃப்ளேவராக இருக்குது மேம். இது இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க வந்து சாக்கோ ரெண்டுதா? ஓகே, அது பேர் என்ன? சாக்கோ க்ரன்ச் கேக் மேம். சாக்கோ க்ரன்ச் கேக் மேம். இது வந்து ஓகே மேம். இது வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க சாக்கோ க்ரன்ச் கேக்கு மேம். இது ட்ரிபிள் ஃப்ளேவர் ப்ரௌனி மேம். நம்மளுடைய சிக்னேச்சர் டிஷ்ஷே இதுதான் மேம். இது வந்து பஸ்பூசான்னு சொல்லுவாங்க. அதாவது வீட் ரவாவில், கோதுமை ரவையில் பண்ண கேக்கு மேம். இது உங்களுக்கு இது மாதிரி மில்லட்ஸில் கேக்ஸ் வெரைட்டிஸ் வேணும்னா நம்ம ஜேபி ஹோமை தொடர்பு கொள்ளுங்கள் மேம். அதுக்கு 9994635483 மேம் எங்களுடைய நம்பர். தேங்க்யூ மேம். உங்களுக்கு இந்த இவங்க செய்கிற கேக்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் இவங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.